அதாவது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5% வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ரேடியஸும் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஏற்கனவே இந்த ஆக்சுவல் ரேடியஸ் வந்து 6. இப்போ நமக்கு நியூ ரேடியஸ் என்னன்னா இந்த r + 5% ஆஃப் r தான் நமக்கு நியூ ரேடியஸ். அப்போ r + 5/100r. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100r + 5rன்னு வரும். இப்போ 105r/100 இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா 105r/100 தான் நமக்கு நியூ ஆர். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா. இப்போ முதல்ல நம்ம வந்து நியூ ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். நியூ ஏரியா வந்து அதாவது ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஏரியா πr². π × r தான் 105/100. அதாவது 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 21/20 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 21/20 r². அப்போ r the whole square போடணும். இப்போ π × 441/400 × r². ஏன்னா இந்த ஸ்கொயர் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். இதோட முடிஞ்சு. இப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நியூ ஏரியா மைனஸ் ஓல்டு ஏரியா பை ஓல்டு ஏரியாங்கிறது தான் ஃபார்முலா. ஓல்டு ஏரியாங்கிறது ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு ஆர் அப்படின்னே இருந்தப்போ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் πr². இது வந்து ஏரியா. இப்போ நியூ ஏரியா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ πr² 441/400 மைனஸ் πr² πr². இதில் πr² காமனாக எடுத்துடலாம். 440 × 100 பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு × 100ஆல் நம்ம வந்து எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 441/400 πr² காமனாக எடுத்ததுனால இங்கே -1 மட்டும் இருக்கும். கீழே /πr². இந்த πr² இந்த πr² கேன்சல் ஆகிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 441 - 1/400 × 100. அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 441ல் 1 போச்சு அப்படி 441ல் 400 போச்சுன்னா ஏன்னா நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இல்லை 400 போச்சுன்னா 41. இங்கே கீழே ஒரு 4 இருக்குது. 41/4 என்ன அப்படின்னா 10.25. இப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னா 10.25%. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர்.